காட்டில் மாய வீடு. நாப்பூருங்கிற ஒரு அழகான செழிப்பான காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த அடர்ந்த மரங்களோட நடுவுல மயிலம்மா தான் பொண்ணு மின்மினி கூட வாழ்ந்து வந்தாங்க. மயிலோட கூட்டின் பக்கத்திலேயே மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. மயிலும் மீனுக்குருவியும் ரொம்பவே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. மீனு, உணவு தேட கிளம்பலாமா? சரி மயிலி, நாம கிளம்பலாம். நீ பசங்க கிட்ட சொல்லிட்டு வா. பசங்களா, நானும் மீனுவும் உணவு தேட போறோம். நீங்க கூட்டிலேயே விளையாடிக்கிட்டு இருங்க. எங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க இங்கேயே தான் விளையாடிக்கிட்டு இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். உடனே மயிலியும் மீனுக்குருவியும் உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் பறந்த அந்த பறவைகளுக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவியும் மயிலியும் அந்த மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட்டாங்க. மயிலி, பசங்களுக்கு இதுல இருந்து நிறைய பழுத்த பழங்களை பறிச்சுட்டு போனோம். ஆமா மீனு, மின்மினிக்கு இனிப்பான ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மீனுக்குருவியும் மயிலியும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த பக்கமா மழைய அறிவிக்கிற ஆந்தை வந்துச்சு. பறவைகளே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன். 2 வருஷத்துக்கு பிறகு நம்ம காட்டுல மழை பெய்ய போகுது. ஆந்தையாரே, இந்த செய்தியை கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மழைக்காலத்துக்கு தேவையான எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் முன்கூட்டியே பண்ணி வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான் ஆந்தையாரே. ஆமா, நம்ம காட்டுக்கு எப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கும்? எப்ப வேணாலும் மழை பெய்யலாம். உங்களால முடிஞ்ச அளவு ரொம்ப சீக்கிரமா மழைக்கான ஏற்பாடுகளை செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தையார் அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. நாம இப்ப என்ன பண்றது? மழைக்காலத்துக்கு நாம இன்னும் மர வீடு கூட கட்டலையே. எந்த உணவையுமே சேமிச்சு வைக்கல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மீனு. மயிலி, கவலைப்படாத. முதல்ல நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கான மரக்கூடை கட்டுவோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் பழுத்த ஆப்பிள் பழங்களை பறிச்சுக்கிட்டு தங்களோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல காலுக்காகமும் ராணிக்காகமும் ரொம்பவும் பசியோட காட்டுல உணவு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பறந்து வந்த காகங்களுக்கு ஒரு நதிக்கரையோட பக்கத்துல நிறைய செரி பழங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்துல இருந்த செரி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அட, இது அல்லவோ பழம். ராணி, இந்த மரத்தோட பழத்தை சாப்பிடுறதுக்கு தேன் போலயே இருக்கு. ஆமா காலு, நாம இப்ப வயர் நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கும் கூடை நிறைய பழங்களை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த மரத்துல இருந்த பழங்களை மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல அந்த காட்டுக்கு ரொம்பவும் சோர்வா ஒரு பாம்பு வந்துகிட்டு இருந்துச்சு. தூரத்துல காகங்கள் பழங்களை சாப்பிடுறத அந்த சிகப்பு நிற பாம்பு பார்த்துச்சு. அங்க 2 காகங்கள் இருக்கு. அவங்க கிட்ட நான் உதவி கேட்டா அவங்க என்னோட தேவைய நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு காகங்களை நோக்கி போச்சு. காகங்கள் கிட்ட உதவி கேக்குறதுக்காக சிகப்பு பாம்பு மெதுவா செரி மரத்து மேல ஏறிச்சு. பாம்பை பார்த்த பயத்துல 2 காகங்களும் அந்த மரத்துல இருந்த குச்சியை எடுத்து பாம்பை வேகமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அடிக்காதீங்க, நான் உங்ககிட்ட உதவி கேக்குறதுக்காகத்தான் வந்தேன். நான் சொல்றதை கேளுங்க. ஏ பாம்பே, நாங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோம், நீ என்ன கடிச்சே கொன்னிருப்ப. இங்க இருந்து ஓடி போயிடு. அடித்தாங்க முடியாம பாம்பு வேகமா போய் ஒரு புதரோட நடுவுல ஒளிஞ்சிடுச்சு. பசங்களா, நீங்க இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வீட்லயே உட்கார்ந்துக்கோங்க. நாங்க 2 பேரும் போய் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரோம். மரக்கட்டைகளா? அம்மா, மரக்கட்டைகள் எதுக்குமா? நம்ம காட்டுக்கு கூடிய சீக்கிரம் மழை வர போகுதாம்மா. அதனால தான் நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு மர வீட கட்டியாகணும். ஐயா, புது வீடா? ஜாலி ஜாலி. அம்மா, சீக்கிரம் போய் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வாங்கம்மா. வீடு கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன். சரி செல்லங்களா, பத்திரமா இருந்துக்கோங்க. அம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் மயிலியும் மறுபடியும் மரக்கட்டைகளை தேடி பறந்து போனாங்க. மழைக்காலங்கிறதுனால எல்லா பறவைகளும் மரக்கட்டைகளை எடுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. நாம ஒரே திசையில போனா
நம்ம ரெண்டு பேருக்கும் குறைவான மரக்கட்டைகள் தான் கிடைக்கும். அதனால நாம ரெண்டு பேரும் வேற வேற திசைகள்ல பறந்து போவோம். நீ சொல்றது எனக்கும் சரிதான்னு படுது. நம்மளால முடிஞ்ச அளவு மரக்கட்டைகளை சேமிச்சுட்டு மறுபடியும் இதே இடத்துல சந்திப்போம். கிடைச்ச மரக்கட்டைகளை நாம ரெண்டு பேரும் சரிசமமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவியும் மயிலியும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. அடிவாங்கின பாம்பு ரொம்பவும் சோகமா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த சமயத்துல சாராவும் மின்மினியும் தங்களோட கூட்டுல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இத தூரமா மரக்கிளையில உட்கார்ந்து இருந்த பாம்பு பார்த்துச்சு. நான் பெரிய பறவைகள் கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா அவங்க என்ன தாக்கிடுவாங்க. இந்த சின்ன குழந்தைங்க கிட்டதான் நான் இப்ப உதவி கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மெதுவா குழந்தைகளை நோக்கி போச்சு. பாம்பை பார்த்ததுமே ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ பாம்பே பாம்பே, நீ எங்களை கடிச்சிடாத, எங்களை தயவு செஞ்சு ஒண்ணும் பண்ணிடாத. குழந்தைங்களே, என்ன பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு உதவி தேவை. அதை நீங்க செய்வீங்களா? உதவியா? என்ன பாம்பே, உனக்கு என்ன உதவி வேணும்? என்னோட உண்மையான உருவம் பாம்பு கிடையாது. நான் என் உண்மையான உருவத்துக்கு மாறணும்னா நீங்க மேக வீட்டுக்கு போய் எனக்கு தாமரையை எடுத்து தரணும். சாரா, வேண்டாம். இந்த பாம்பை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வா, சீக்கிரம் நம்ம அம்மா கிட்ட போயிடலாம். மின்மினி, பயப்படாத. பாத்தியா, வந்த நேரத்துல இருந்து அந்த பாம்பு நம்மள எதுவுமே செய்யல. அது ஒரு உதவி தானே கேக்குது. நாம மேக வீட்டுக்கு போய் அதுக்கு தாமரையை எடுத்து கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா மின்மினிய கூட்டிக்கிட்டு மேக வீட்டை நோக்கி பறந்து போனா. சின்ன குருவிகளே, நீங்க என்ன பாக்குறதுக்கா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? மேக தாத்தா இப்படி கேட்டதுமே ரெண்டு குழந்தைங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் மேக தாத்தா கிட்ட சொன்னாங்க. குழந்தைங்களா, கஷ்டப்படுற உயிரினங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் தாராளமா தாமரை பூவை உங்களுக்கு தரேன். அப்படியா மேக தாத்தா, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன குழந்தைங்க மேக தாத்தா கிட்ட இருந்த தாமரை பூவை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தங்களோட காட்டுக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து காட்டுல மழை வர்றதுக்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு. அந்த பாம்பு குழந்தைங்க கொண்டு வந்த தாமரை பூவை வேகமா சாப்பிட்டுச்சு. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பாம்பு தன்னோட உருவத்துல இருந்த மாதிரி உண்மையான உருவத்துக்கு வந்துச்சு. தேவதையா, தேவதையே, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச பூதம் தான் என்னை இப்படி பாம்பா அலைய விட்டுடுச்சு. நீங்க மட்டும் எனக்கு உதவி செய்யல, வாழ்நாள் முழுவதும் நான் பாம்பாகவே கஷ்டப்பட்டிருப்பேன். குழந்தைங்களே, உங்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. தேவதையே, மழைக்காலம் வரப்போகுதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அவங்க மரக்கட்டைகளை தேடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க எங்களுக்கு மழைக்காலத்துக்கு பாதுகாப்பா ஒரு வீட்டை கொடுக்கறீங்களா? கண்டிப்பா குழந்தைங்களே, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு அழகான வீட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மயிலோட கூடு இருந்த இடத்துல ஒரு அழகான மயில் வீட்டை வரவழைச்சாங்க. மீனுக்குருவியோட கூடு இருந்த இடத்துல ஒரு அழகான மூங்கில் வீட்டை வரவழைச்சாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பழங்களும் நிறைய தானியங்களும் இருந்துச்சு. தன்னோட சாபத்தை தீர்த்துக்கிட்ட தேவதை ரொம்ப சந்தோஷமா தன்னோட தேவதை உலகத்துக்கே போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மீனுக்குருவியும் மயிலியும் தங்களுக்கு கிடைச்ச மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தங்களோட கூட்டுக்கு வந்தாங்க. புதுசா ரெண்டு வீடு இருக்கிறத பார்த்த ரெண்டு பறவைகளும் ரொம்பவும் அதிர்ச்சி ஆனாங்க. குழந்தைங்க ரெண்டு பேரும் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னாங்க. தங்களோட குழந்தைய நினைச்சு ரெண்டு அம்மாக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே காட்டுல மழைக்காலம் ஆரம்பமாச்சு. மயிலியும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் உட்கார்ந்து அந்த மழைக்காலத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குருவியின் பக்கத்து வீட்டு காக்கை. ஒரு அழகான காட்டுல இருந்த அடர்ந்த மரங்களோட நடுவுல ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அழகான மயில் தான் குழந்தை மின்மினி கூட வாழ்ந்து வந்துச்சு. மயிலோட வீட்டு பக்கத்துல ஒரு குருவியோட வீடும் இருந்துச்சு. அந்த வீட்டுல மீனுக்குருவி தான் குழந்தை சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. இந்த ரெண்டு பறவைகளும்
ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல சாராவை கூட்டிக்கிட்டு மயிலோட வீட்டுக்கு போச்சு. மயிலி மயிலி, நான் வந்துட்டேன், உன் வீட்டோட கதவை தர. என்ன மீனு, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஆமா மயிலி, நாம இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு உணவு தேட போனோம். அங்க நிறைய சோளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியா மீனு? சரி சரி, வா நாம இப்பவே கிளம்புவோம். சரா, அம்மா திரும்பி வர்றது வரைக்கும் நீ மின்மினி கூடவே விளையாடிக்கிட்டு. நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிம்மா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருப்போம். நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. பிறகு 2 நண்பர்களும் உணவு தேடி காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. மயிலியும் மீனுக்குருவியும் தங்களுக்கு கிடைச்ச உணவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரியே அந்த நண்பர்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல குழந்தை மின்மினிக்கோ ரொம்ப அதிகமா ஜுரம் அடிச்சது. ஐயோ, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கே, இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, என்னால ரொம்ப முடியலம்மா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்கம்மா. தங்கமே, வீட்ல ஒரு மருந்தும் இல்லம்மா. நான் மீனு ஆண்டி கிட்ட காய்ச்சலுக்கான மருந்து இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மயிலம்மா கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன மயிலி, இந்த மழையில இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? மீனு, மின்மினிக்கு ரொம்ப அதிகமா ஜுரம் அடிக்குது. உன் வீட்ல காய்ச்சலுக்கான மருந்து இருக்கா? இல்ல மயிலி, என் வீட்ல காய்ச்சலுக்கான மருந்து இல்ல. நம்ம காட்டுல இருக்கிற வைத்தியரும் இப்ப வெளியூருக்கு போயிருக்காங்க. இப்போ எங்க போய் மருந்து வாங்குறது? பக்கத்து காட்டுல உள்ள வைத்தியரோட வீடு எனக்கு தெரியும். நான் அங்க போய் மருந்து வாங்கிட்டு வரேன். நீ அது வரைக்கும் மின்மினிய பத்திரமா பாத்துக்கோ. சரி மயிலி, நீ கவலைப்படாம போயிட்டு வா, நான் மின்மினியை பாத்துக்கிறேன். பிறகு மயிலம்மா மருந்து வாங்குறதுக்காக பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மயிலோட வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி குழந்தை மின்மினிய கவனிச்சது. மயிலம்மா வைத்தியரோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு அருவிக்கரையோட பக்கத்துல இருந்த காலுக்காகவும் மயில பார்த்துச்சு. இந்த மயில எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ரொம்ப நாளா நான் ஒரு அழகான மயிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மயிலை எப்படியாச்சும் நம்ம வலையில விழ வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மயில கூப்பிட ஆரம்பிச்சது. ஏ மயிலே, எங்க போற? இங்க வா. காகத்தோட சத்தத்தை கேட்டதுமே அம்மா மயில் காகத்தை நோக்கி பறந்து போச்சு. என்ன காகமே, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. மயிலே, நீ எந்த காட்டுல இருந்து வர? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். என் குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, அதனால தான் மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்தேன். நீ கவலைப்படாத மயிலே, நான் உனக்கு மருந்து வாங்குறதுக்கு உதவி செய்யறேன். இந்த மலையில நீ தனியா போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மயில கூட்டிக்கிட்டு வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வைத்தியரையா, வைத்தியரையா, நான் காலு வந்திருக்கேன், வீட்டோட கதவை திறங்க. அட காலு, இந்த மலையில இங்க வந்திருக்க, உனக்கு உடம்பு சரியில்லையாப்பா? இல்ல வைத்தியரையா, இந்த மயிலோட குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. காய்ச்சலுக்கான மருந்து வச்சிருக்கீங்களா? இந்த மழை சமயத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் ஜுரம் வாரதுதான், பயப்பட வேண்டாம். நான் இப்பவே மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன வைத்தியர் தான் வீட்டுக்குள்ள போய் காய்ச்சலுக்கான மருந்தை எடுத்தாரு. இத உன் குழந்தைக்கு 3 சொட்டு வச்சு 3 வேளை கொடு, காய்ச்சல் எல்லாம் சரியாகிடும். பிறகு காலுக்காகவும் மயிலும் மருந்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. காகமே, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த மலையில என்னால வைத்தியரோட வீடு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. நீ என் கூட வந்ததுனால தான் என்னால இப்ப மருந்து வாங்க முடிஞ்சது. நன்றி எல்லாம் எதுக்கு? உதவி செய்யறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா? என்ன காகமே, எதுனாலும் கேளு, நான் உனக்கு நிச்சயமா செய்யறேன். மயிலே, நான் ரொம்ப நாளா இந்த மரக்கிளையில தனியா தான் வசிக்கிறேன். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நான் உன் வீட்டோட பக்கத்திலேயே ஒரு மர வீடு கட்ட ஆசைப்படுறேன். அவ்வளவுதானா? நான் பக்கத்து காட்டுல ஒரு அத்தி மரத்தோட பக்கத்துல தான் வசிக்கிறேன். நீ தாராளமா என் வீட்டு பக்கத்துல வந்து வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா மயில் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுக்காகவும் காலையிலேயே மயிலோட வீட்டின் பக்கத்துல வீடு கட்டுற வேலைய தொடங்கிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவிக்கு காலுக்காகத்தின் மேல சந்தேகம் வந்துச்சு. காகமே,
நீ எந்த காட்டுல இருந்து வர? நீ எதுக்காக இங்க வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்க? ஹே குருவி, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். நான் மயில் கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எதை பேசணும்னாலும் மயில் கிட்ட போய் பேசிக்கோ. உடனே மீனுக்குருவி மயிலோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மயிலி, நீ எதுக்காக அந்த காகத்தை இங்க வீடு கட்ட அனுமதிச்ச? ஒருவேளை அந்த காகத்தால நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்து வரலாம். அட மீனு, நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அந்த காகம் ரொம்ப நல்ல காகம். நேத்தைக்கு மின்மினிக்கு மருந்து வாங்குறதுக்கு அந்த காகம் தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. காலுக்காகமும் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரெண்டு பறவைகளோட வீட்டின் நடுவுல தன்னோட வீட்டை கட்டிக்கிச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அம்மா மயில் அழுதபடியே மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, மின்மினியை எங்கேயாச்சும் பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே அவளை காணோம். அழாத, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மின்மினிய தேடலாம். நாம ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போவோம். சீக்கிரம் மின்மினிய கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு நண்பர்களும் மின்மினிய தேடி ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. மின்மினி, மின்மினி, அம்மா எங்க இருக்க? அம்மா வந்திருக்கேன் பாரு. மின்மினி. மீனுக்குருவியோ ரொம்ப உயரமா பறந்து குழந்தை மின்மினிய தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகமோ மின்மினிய கூட்டிக்கிட்டு ஒரு குகைக்குள்ள போறத மீனுக்குருவி பார்த்துச்சு. அந்த குகைக்குள்ள மோசமான கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு தேவதை இருந்தாங்க. ஐயோ, எதுக்காக என்ன கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க, நான் எங்க அம்மா கிட்ட போணும். தேவதையே, நீங்க கேட்ட மாதிரியே அழகான இளம் மயில உங்ககிட்ட கொண்டு வந்து தந்துட்டேன். நீங்க சொன்னபடியே எனக்கு பொற்காசுகளை கொடுங்க. ரொம்ப நன்றி காகமே. இந்த மயில நான் சமைச்சு சாப்பிட்டா என்னோட இளமை இன்னும் அதிகரிக்கும். நீ கேட்டபடியே உனக்கு பொற்காசுகளை தரேன் அப்படின்னு சொன்ன அந்த மோசமான தேவதை காலுக்காகத்துக்கு பொற்காசுகளை கொடுத்துச்சு. அத வாங்கின காலுக்காக ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. இது எல்லாத்தையுமே குகையோட பின்னாடி நின்ன மீனுக்குருவி கேட்டுச்சு. மோசமான காகம், என்னோட சந்தேகம் சரியா போயிடுச்சு. நான் எப்படியாச்சும் குழந்தை மின்மினிய மீட் ஆகணும். அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச தேவதையோ மின்மினிய சமைக்கிறதுக்காக மந்திரங்களை சொல்லி விறகடுப்பை எரிய வச்சாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட மீனுக்குருவி மெதுவா போய் மின்மினியோட கூட திறந்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் மின்மினியும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அட, என்ன இது? இந்த குட்டி மயில் எங்க போயிடுச்சு? என்கிட்ட இருந்த பொற்காசுகளை வாங்கிட்டு என்னை ஏமாத்திடுச்சு. அந்த காகத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹே தேவதையே, என்கிட்ட எந்த மயிலும் இல்ல, என்ன நம்பு. பொய் சொல்லாத. நீ அந்த குட்டி மயிலை என்கிட்ட கொடுக்கல, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்ன தேவதை காகத்தை விடாம தரத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல குழந்தை மின்மினிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி மயிலி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அட கடவுளே, அந்த காகம் எவ்வளவு மோசமானதா இருந்திருக்கு. இதுக்காக தான் அது என்கிட்ட ரொம்ப நல்லவன் போல நடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன மயிலம்மா மறுபடியும் தான் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சங்கீதா, ரிஃப்கா, ஃபர்னாத் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஏகமித்ராயினி, தாரிகாயினி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வினிஷா தாரணி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஜோதி பிரகதி, ஹாய் அதில், ஹாய் ஆனந்தி, ரித்தீஷ், ரித்தன்யா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரகயா, பர்ஷன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரூபாஸ்ரீ, ஹாய் ஜோனா, சோனு, பைஷு, லோஹித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆரத்யா ஸ்ரீ, முத்து, ஓவியா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தீபாவந்திகா, ஹாய் ஜோதி, வர்ஷன், இஷ்வாக் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.